என்பவன் நிறைய ஆடுகளை வளர்த்து வந்தான். அவனிடம் நிறைய ஆடுகள் இருந்தன. அவற்றை அவனால் காவல் காக்க முடியவில்லை. தினமும் ஒவ்வொரு ஆடாக ஓநாய்கள் தின்று தீர்த்தன. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் வேட்டை நாய் 2 வாங்கி காவலுக்காக வைத்தான். அவற்றிற்கு தினமும் இறைச்சி உணவு கொடுக்க வேண்டும். இதற்காக 2 எலிகளை அடித்து தினமும் உணவாக கொடுத்தான். அப்படி இருந்தும் தினமும் ஒரு ஆடு காணாமல் போனது. இதனால் மேய்ப்பவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வேட்டை நாய்கள் மீது கோபமாக வந்தது அவனுக்கு. ஒரு நாள் என்ன நடக்கின்றது என்பதை மறைந்திருந்து கவனித்தான். அப்பொழுது ஓநாய் ஒன்று மெல்ல வந்து ஆட்டை கொன்று இழுத்து சென்றது. அது சாப்பிட்டு விட்டு போடும் மீதி ஆட்டை இந்த வேட்டை நாய்கள் வயிறு முட்ட சாப்பிட்டன. இப்படி நடப்பதை கண்ட அவன் அதிர்ச்சி உற்றான். மிகவும் சோகமாக உட்கார்ந்தான். அப்பொழுது அந்த வழியாக முனிவர் ஒருவர் வந்தார். அவரிடம் தன் கஷ்டத்தை சொல்லி அழுதான் ஆடு மேய்ப்பவன். அதற்கு முனிவர், நாம் யாருக்கும் வயிறார உணவு கொடுத்தால் தான் வேலை செய்வார்கள். நீயோ 2 எலிகளை மாத்திரம் நாய்களுக்கு உணவாக கொடுக்கின்றாய். அது அவைகளுக்கு பத்தாது. நீ அவ்வப்பொழுது உன் வீட்டிற்காக ஆட்டை வெட்டும் பொழுது அந்த மாமிசத்திலிருந்து சிறு துண்டுகளையாவது எடுத்து இந்த நாய்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அவைகள் உனக்காக நன்கு வேலை செய்யும் என்றார். அதன்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டான். தினமும் அவ்வாறே செய்தும் வந்தான். அதற்கு நல்ல பலன் கிடைத்தது. அன்றிலிருந்து மந்தையில் ஆடுகள் குறையவில்லை. மறுநாள் ஓநாய்கள் ஆட்டை தின்ன வந்தன. அதை கண்ட வேட்டை நாய்கள் அவைகளை விரட்டி அடித்தன. என்ன, இத்தனை நாட்களாக நாங்கள் விட்டு சென்ற மாமிசத்தை தின்றீர்கள், இப்பொழுது உங்களுக்கு என்ன வாயிற்று என்றன. உங்களது எச்சில் மாமிசம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். எங்கள் தலைவர் எங்களுக்கு வயிறு நிறைய மாமிசம் கொடுக்கின்றார் என்றன வேட்டை நாய்கள். அவற்றை மீறி ஓநாய்கள் மந்தைக்குள் நுழைந்தன. ஓநாய்கள் மீது பாய்ந்து கிழித்து கொன்றன வேட்டை நாய்கள். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அந்த ஆடு மேய்ப்பவர். இக்கதையின் நீதி, நம்மிடம் வேலை செய்பவர்களுக்கு நாம் வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்க வேண்டும், தகுதியான சம்பளமும் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு உண்மையாக உழைப்பார்கள்.